குழந்தை அப்படியே என்ன செய்யறது வெட்டாந்தரையா ஆமே அப்படியே அந்த இடத்துல தண்ணி ஆமே இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன புல் ஸ்டாப் கூட இல்லையா கலையிலையா ஒரு சின்ன புள்ளி கூட இல்லையா தண்ணி இருந்ததுக்கு 1000 வருஷம் வெயில் அடிச்சு வறண்டு போனா எப்படி இருக்குமா அப்படி மாத்தி விட்டார். அல்லேலூயா. நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மத்தியிலாக நடந்தார்கள். பாதுகாப்பு பாருங்க. தண்ணீர் இருக்கிறாங்க நம்ம ஆண்டவர் பாதுகாப்பு. அப்ப உனக்காக எதை வேணாலும் நிறுத்துவார் பாதுகாப்பு. அல்லேலூயா. உன்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க எதிரிக்கு முன்பாக உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா உன்னை படைச்சவன் ஆமே காத்தை நிறுத்துவா. அல்லேலூயா. ஆமே மழையை நிறுத்துவா. இயற்கையை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் அதனாலதான் உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மழை வரும். ஆமே வரனா வரும். ஆமே நிக்கனா நிக்கும். உட்காருனா உட்காரு. அல்லேலூயா.
விட்டோம். ஆமே இல்ல. ஆமே ஆமே. எந்த மண்ணு ஒட்டுதோ இல்லையோ ஆசீர்வாதம் ஒண்ணு பின்னாடி தொடர்ந்துட்டே வருங்க. நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து கொண்டே வருது. ஆமே. அதனால வருஷத்தை நன்மை தான் முடிச்சுட்டு இருக்கிறார். ராஜா ஒவ்வொரு நாளும் ராஜாவா வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் அமைத்து வைத்திருக்கிறார். காலங்களில் சமயங்களில் நேரங்களில் உனக்காக மாற்றி அமைத்த தேவன் எல்லா கெட்ட நேரத்தையும் இந்த ஆராதனையில நல்ல நேரமா மாத்திக்கிட்டு இருக்கா. இனிமேல் நல்ல காலம் தான் உனக்கு. ஆமே. உன் எதிர்காலம் நல்லா இருக்குங்கிறாரு. உன் எதிர்காலம் சுழித்து இருக்குங்கிறாரு. உன் எதிர்காலம் வாழ்ந்து இருக்குங்கிறாரு. எஸ் 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 சொல்றாரு. ஆமே. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடு ரதங்களோடு குதிரை வீரர்களோடு அவர்கள் பிறகாலை சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்திருக்கார். கிழக்கு வெளுக்கும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினி மேகமாய் ஆமே ஸ்தம்பத்திலிருந்து மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கிட்டு அல்லேலூயா. அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கடலம் ஆமே கடல உட்கார் பாருங்க. உங்ககிட்ட பிரச்சனை பண்ண ஏன்டா பண்ணணும் அனுபவம் போறான் பாருங்க. இன்னைக்கு இந்த தேவனுடைய வார்த்தை உங்ககிட்ட வந்துருச்சு இல்ல, ஏன்டா உங்ககிட்ட சாவகாசம் வச்சுக்கிட்டேன்னு உங்ககிட்ட பிரச்சனை பண்ண அத்தனை பேர்த்தை கலந்து ஓட விட போறாங்க. அல்லேலூயா. பார்வோனுடைய ரதங்களுடைய டயர்ல கலந்து ஓடுன மாதிரி ஓட விட போறாங்க. ஓடுமா ஓடாதா? இயேசுவின் நாமத்தில் வசனத்தில் ஓடுன்னு சொல்லுங்க. ஆமே. இன்னைக்கு என் பிரச்சனையை சுத்திக்கிட்டு இருக்க. ஆமே. எல்லாம் ஆமே கலந்து ஓட போகுது. ஆமே. கர்த்தர் கலந்து விட போறாரு. ஆமே. சொல்றாரு பாருங்க. கிழக்கு வெளுத்து ஜாமத்தில் அக்கினி மேகமும் ஸ்தம்பமும் ஆமே ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தின் சேனையை பார்த்து அவர்கள் சேனை கலங்கடித்து அவருடைய ரதங்களிலிருந்து உருளை கலரவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அல்லேலூயா. அழ வச்சு எதிரி அப்படியே கண்ணீர் விட வச்சு இனிமே இந்த சபையில ஆமே இன்னைக்கு எழுதி வச்சிருக்கோம். இன்னைக்கு எழுதி வச்சுங்க. இன்னைக்கு இந்த சபையில ஆமே உன் மேல எவனாவது கை வச்சானா ஆமே கண்டிப்பா அவன் முடிஞ்சான அர்த்தம். ஏன்னா இது கர்த்தருடைய ஆலயமாகிய சரீரம். உன் சரீரம் உன்னை தொடுறவன் அவனை தொடுற மாதிரி அவனை தொட்டுட்டு தான் உன்னை தொட முடியும். ஆமே. என்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. எதை தொடுறான்? கண்மணியை. ஓ நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு. ஆமே ஆமே. அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போகும். ஆமே ஓடி போகும். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு ஆமே விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அல்லேலூயா. பார்க்கறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கறாங்க, அவனுங்களும் பார்க்கறாங்க. எதிரியே பேச வைக்கிறாங்க. அவன் கூட இயேசு சாமி இருக்கிறாரு. அவன் கும்பிடுற கடவுள் பயங்கரமான சேனைகளின் கர்த்தர். அதை காமிக்கிறார் போல நீங்க நிக்க வச்சு காமிக்கிறார். எதிரிக்கு நிக்க வச்சு செய்யறார். அல்லேலூயா. அவன் பிளான் போட்டிருப்பான் உன் வாழ்க்கையை அப்படியே ஒண்ணு விடாம அடிச்சிடணும் அப்படின்ட்டு. ஆமே. நம்ம ஆண்டவர் என்ன பூ பச்சிக்கிட்டு இருக்காரான்னு இல்ல சந்தையில கடலை பொறி வித்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஆண்டவர். உன்கிட்ட பிரச்சனை பண்ணா அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க கடவுளா? ஆமே. அல்லேலூயா. அப்படியே சல்லி சல்லியா செதில் செதிலா சீவி விட்டுருவார். அல்லேலூயா. ஆமே. இங்க சொல்றாரு பாருங்க. ஆமே. எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி ஜனம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்து மேல் நீட்டு. திரும்பும்படி நீட்டுங்க. இன்னைக்கு வார்த்தை நீட்டுங்க. எதெல்லாம் உன்னை ஆமே எதெல்லாம் உன்னை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமே. தேவன் மோசேக்கு ஒரு கோலை கொடுத்தது போல உன் நாவே கோலை வைத்திருக்கிற கர்த்தர். உன் நாக்கு தான் ஆமே அந்த செங்கோல். அல்லேலூயா. நீட்டு பேசுகிறாரு. ஆமே. அவன் நீட்டுனா நீ பேசுகிற. நீ பேசுறீனா ஆமே சொல்றாரு பாருங்க. ஆமே. உன் கையை நீட்டு சமுத்திரத்து மேல் நீட்டு என்றார்கள். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்து மேல் நீட்டினான். விடிய காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்து அப்படியே காத்த கொண்டு போனான். மோசேங்க நம்மளை போல பாடுள்ளவன், நம்மளை போல ஆமே பசி, நம்மளை போல எதிரிகள் உடையவன், நம்மளை போல பிரச்சனைகளோடு வாழ்ந்தவன். ஆமே. நம்மளை போல கேவலப்பட்டு அடிபட்டு சின்னப்பட்டவன். அவன் பேசுறான். அவன் பேசி
கர்த்தர் என்ன சொல்ற அதுக்கு மட்டும் ஒபே பண்ணா போதும். ஆமே. காத்து எங்கிருந்து அப்படியே மேல இருந்து வருதான் பாருங்க, அதான் சொல்றாரு. ஆமே. பலமாய் திரும்பி வந்து எகிப்தியருக்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலில் நடுவார். அதுக்கு முன்னாடி பாருங்க, அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தில் நீட்டினான். விடிய காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. ஆமே. சாதாரணமா வரலையா, அப்படியே காத்து அப்படியே கிழிச்சிட்டு வருதான். என்னங்க தண்ணி அப்படியே கிழிச்சிட்டு அப்படியே இறங்குது கீழே. ஆமே. ஒரு சீலை அப்படியே ரெண்டா கிழிக்கிற மாதிரி அப்படியே கிழிச்சிட்டு இறங்குது கீழே. ஆமே. தேவனுக்கு அவருடைய வல்லமை பாருங்க, எவ்வளவு பவர். நீயும் ஆணும் ஆராதிக்கிற தேவனுடைய நாமம் என்ன என்று கர்த்தர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த நாமத்தை வைத்துக் கொண்டு பயப்படாதேங்கிறார். அல்லேலூயா. ஆமே. கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். உள்ளார போட்டு என்ன செஞ்சாரு, வெட்டி போட்டு விட்டார். அல்லேலூயா. சொன்ன பாருங்க, ஜலம் திரும்பி வந்து ரதங்களை குதிரை அவர்கள் பின்னால சமுத்திரத்தில் பிரவேசித்தார். பார்வோனுடைய ஆமே ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்கள் ஒருவனாகி தப்பல, ஒருத்தவட தப்பலையா, குதிரை கூட தாடியா. ஆமே. அல்லேலூயா. ஆமே. இனிமே தலை வச்ச படுக்கப்படாது என் பிள்ளைங்க பக்கத்துல. ஆமே. உன் சந்ததியில ஒருத்தனை விட்டா கூட நீ தப்பிச்சுக்கோடா. என் பிள்ளைகளை பழி வாங்குறோட ஆண்டவர் என்ன செய்யற, அத்தனை பத்தி ஒருத்தனை கூட விடலையா. இதுதான் தேவனுடைய வைராக்கியம். ஆமே. என்னடா பிரச்சனை வந்து மோதிக்கிட்டு இருக்கு, துரத்திக்கிட்டு இருக்கு, அவன் காலியாக போறான்னு அர்த்தம். அவன் துரத்திட்டு வந்தான்ல, ஆமே, அவன் இறந்து போறான். அல்லேலூயா. ஆமே. ஆமே. சொல்றாரு பாருங்க. ஆமே. இஸ்ரவேல் புத்திரரும் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரின் வழியாக நடந்து போனார்கள். அல்லேலூயா. இவனை உள்ள இறக்கிட்டு இவனுங்களை நடக்க வைக்கிறார். இதுதான் நம்ம ஆண்டவர். ஆமே. எவனை எங்க இறக்கணுமோ அங்க இறக்கிடுவார். அத வரைக்கும் உனக்கு துரத்துற மாதிரி இருக்கும், அத வரைக்கும் உன்னை நோண்டுற மாதிரி இருக்கும், அத வரைக்கும் உன்னை பின்தொடர மாதிரி இருக்கும், அத வரைக்கும் உன்னை வேதனைப்படுத்துற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னமோ நம்ம கும்பிட கடவுள அப்படியே சும்மா வேடிக்கை மட்டும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு, படைச்சு விட்டுட்டு வேடிக்கை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு கிறிஸ்தவனை. அல்லேலூயா. அப்படி உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு, உன் பக்கத்துல பார்த்துக்கிட்டு இருக்கான், வேலை செய்யற இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கான், ஊழியத்துல பார்த்துக்கிட்டு இருக்கான், காட்ட போறாங்க. இல்லை சொல்றாரு பாருங்க. ஆமே. அவர் எட்டது புறத்தில் ஜலம் அவருக்கு மதிலாக இருந்தது. இஸ்ரவேல் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேல் எகிப்தியர் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். ஆமே. கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடக்கிற இஸ்ரவேலர் கண்டாங்க. இவன் தலையை எடுத்து விட்டு வேடிக்கை மட்டும் தான் காட்டுறாரு. பாத்தீங்க எத்தனை டெட் பாடி அப்படிங்கிறது. இவனுக்கு என்றாங்க 1 2 3 நம்ம பின்னாடி அந்த 6வது வந்து தொடங்கிட்டு வந்தாங்க. அவங்க அப்படி தொடங்குறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க மேல ஏறிட்டு காரை ஏற்றி விட்டு ஆமே வேடிக்கை காட்டுறாரு. பணத்தை பாடிய செத்த பணத்தை வேடிக்கை காமிக்க வைக்கிறார். ஆமே. அவர்கிட்ட உணர்ந்து போனதே எழுதி நிற்குது. ஆமே. பிரச்சனை பண்ணிட்டு நீ செத்துவ அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆமே. இதுதான் நம்ம ஆண்டவருடைய பவர். வல்லவங்க. எவ்வளவு பெரிய தேவனை வச்சு உலகத்தை ஜெயிக்க முடியலன்னா நம்மளுக்கு இந்த பைபிள் தேவையில்லை. அல்லேலூயா. இது ஆலயம் தேவையில்லை, இயேசுவே நம்மளுக்கு தேவையில்லையே. அல்லேலூயா. அப்படி 10 11 நம்ம போயிடலாமே. இன்னைக்கு உன் வாழ்க்கை மாறணும் தான் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கார். ஆமே. கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறத நீ காமிச்சிக்கிட்டு இருக்கார். உன்னை எங்கெங்க நடத்த போற, எங்கெங்க கூட்டிட்டு போற. ஆமே. அத்தனை இடத்துல உனக்கு ஆமே தாட்சி இல்லைங்க, குறைவு இல்லைங்க. ஆமே. அல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் ஆமே பொல்லாப்புக்கு பயப்படணும். ஆமே. பெரிய பிரச்சனை எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருப்பான், முட்டிக்கு போற மாதிரி உன் வியாதியே காமிப்பான், வேற ஒண்ணு இல்லை. உன் வியாதியே காமிச்சு என்னத முட்டிக்கு போற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருப்பான். ஆனா நீ என்ன மரண இருள். ஆமே. அந்த இருளையே ஜெயிச்சவன். நான் இருளில் உட்கார்ந்த கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சம். ஆமே. நான் இருள்ல உட்கார்ந்தா ஆமே நான் வாழ பிறந்தவன்டா. ஆமே. நான் ஜெயிக்க பிறந்தடா. நான் கடந்து வந்து நடக்க பிறந்தவன். அல்லேலூயா. ஆமே. என்ன ஒண்ணு பண்ண முடியாது. நீ என்னடா பண்ணிடுவ? பிசாசுகிட்ட கேளுங்க நீங்க, நீ என்ன பண்ண முடியும்? என்ன ஆமே. ஆமே. உன்கிட்ட அதிகாரத்தெல்லாம் பறிச்சு கர்த்தர் என்கிட்ட கொடுத்திருக்கிறார். நீ என்கிட்ட பறிச்சதெல்லாம் ஆமே ஆதாம் ஏவாள் இருந்து பறிச்ச ஆசீர்வாதத்தை இன்னைக்கு கர்த்தர் ஆமே
ஆமென். கொஞ்சம் வல்லமை வரங்கள்லாம் காட்டினாதான் ஆமென் ஆமென் உன் எதிரி எல்லாம் பயப்படுவாங்க. ஹல்லேலூயா. சபையில நீங்க ஆமென் ஊழியக்காரனை கண்டு அநேக விசுவாசிகள் பயம் இல்லாம போனது என்ன காரணம் தெரியுமா? அற்புதங்கள் இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை, தேவனுடைய ஆழமான சத்தியம் இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கிட்டு போயிடும். ஹல்லேலூயா. ஆமென். யார் மூலியமா? மோசே ஒருத்தர் கொண்டு 40 லட்சம் ஜனங்கள் நடத்தின போல ஒரு ஊழியக்காரனை கொண்டு அந்த சபையில அத்தனை பேத்தையும் ஆமென் கணக்கு எடுத்துட்டு போயிடும். ஹல்லேலூயா. சத்தியம். ஆமென். ஊழியக்காரன் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, அதான் அறியணுங்க. வேற ஏதாவது அறிஞ்சு அப்படின்னா ஆமென் அது ஒண்ணு அறிஞ்சு போட்டு போயிடும். ஹல்லேலூயா. கீரை அறியறல்ல, அந்த மாதிரி அறிஞ்சு போட்டு போயிடும், துண்டை கட் பண்ணி போட்டு போயிடும். ஹல்லேலூயா. ஆமென். சொல்றார் பாருங்க, பயந்து கர்த்தரிடத்தில் அவருடைய ஊழியக்காரரை மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். கடவுளுக்கு பயப்பட வைக்கணும் ஒரு விசுவாசி. யாருக்கு பயப்பட வைக்கணும்? கடவுளுக்கு பயப்பட வைக்கணும். ஆமென் ஆமென். தேவனுடைய வசனத்துல அவனை ஆமென் விசுவாசியா மாத்தணும், விசுவாசத்தை கொண்டு வரணும். ஊழியக்காரனுடைய அழகு என்ன? ஆமென் இயேசுவுடைய வல்லமை வரங்களை அவனுக்குள் வைத்திருக்கிறார். அந்த வல்லமை வரங்கள் ஆமென் அவனுக்குள் செயல்பட்டு அந்த வார்த்தை மூலமா செயல்பட்டு ஆமென் அந்த வார்த்தையை கொண்டு சுகமாக்கி அந்த வார்த்தையை கொண்டு செழிப்பாக்கி ஆமென். எது? வார்த்தை தான். அதனால தான் சொல்றாரு பாருங்க, ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். ஊழியங்கிறது ஆமென். ஊழியங்கிறது இதுதான். ஊழியக்காரன் இப்படிதான் இருக்கணும்.